அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமணம் நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதே போல் இன்று வியாழக்கிழமை என்பதால் 6-7 யமகண்டம். இந்த வியாழக்கிழமையில் 6-7 எந்த விசேஷம் செய்தாலும் அற்புத பலன்களை பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்க. நம்ம யமகண்டம் சொல்லி ஒதுக்கிடுவோம். ராகு கேதுவும் குருவும் இணையக்குள்ள ஒரு ஜாதகுரு வாக்க அவ்வளோ அமோகமான வெற்றியை தரும். இப்போ வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்கன்னா இந்த வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து சுப நாளாக பார்த்து, சுப நட்சத்திரம்லாம் வருதா பார்த்து, இந்த 6-7 யமகண்டத்தில் அவங்க அந்த கிரகப்பிரவேசத்தை பண்ணக்குள்ள அந்த வீடு அவங்கள 100 ஆண்டு காலம் வாழ வைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இன்று நவமி திதியில் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது பல மடங்கு வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுவும் இந்த வியாழக்கிழமையில் நவமி வருவது மிக விசேஷமான நாள். இதுபோல் நாள் அமையக்குள்ள நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். அது தொழில் நிறுவனம் ஆரம்பித்தாலும் சரி, டீ கடை ஆரம்பித்தாலும் சரி, ஹோட்டல் ஆரம்பித்தாலும் சரி, அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கிறது பல மடங்கு வளர்ந்து உங்களுக்கு உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். அமைதி காத்து இதனால் செலவு செய்யணும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் ஆக்கப்பூர்வமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு அனுகூலமான நாள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருளுரையும் அலைச்சல் இருக்கக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாளில் உற்சாகமாக பணிபுரிந்து அனைவருடைய மனதில் இடப்பிடிப்பீங்க. அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் மன வேதனைகளும் சோதனைகளும் கவலைகளும் வரக்கூடிய நாள். கவனமாக இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாள். அற்புதமான நாள். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். இந்த தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் சந்திராசி இருப்பதாக கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பண்ணல பேசாதீங்க. சிந்தனை விபத்துகள் ஏற்பட்டுரும்.